இன்னைக்கு தூத்துக்குடி நாசகார ஸ்டெர்லைட் நச்சாலை எதிர்த்து 22 ஆண்டுகளாக போராட்டம் நடக்கிறது. 13 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதை எதிர்த்து தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் ஆலையை மூடியது. அதனை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்தது. பசுமை தீர்ப்பாயம் ஒரு குழுவை அமைத்தது. இது குறித்து மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி அவர்கள் தருண் அகர்வால் அவர்களும் அதைப்போல சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்தினுடைய விஞ்ஞானி அவர் சுரேஷ் கர்கோட்டி அவர்களும் அதைப்போல அந்த மத்திய அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு துறையினுடைய விஞ்ஞானி வரலட்சுமி அவர்கள் போன்ற 3 குழு இங்கு வந்தது. இன்று முழுக்க முழுக்க ஸ்டெர்லைட் தரப்பிலே இருந்து ஒரு 1.5 மணி நேரம் அந்த வழக்கறிஞர் பல வாதங்களை எடுத்து வைத்தார். பிறகு தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் ஆட்களை கொண்டு வந்திருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு வந்து சில தொழிலதிபர்கள் 1-2 வியாபாரிகள் அமைப்புகள் கொண்டு வந்து வரிசையா ஸ்டெர்லைட் வேணும், எந்த பாதிப்பும் கிடையாது, ஸ்டெர்லைட் எங்களுக்கு எதனால பொருளாதார பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதோட இன்றைக்கு உதாரணம் முடிஞ்சது. அப்ப நான் இடையில இந்த போராடுறவங்களை பற்றி ஒரு தவறான வார்த்தையை வழக்கறிஞர் சொன்னார். நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. மிக துன்புறுத்துகின்ற புண்படுத்துகிற வார்த்தைகளை இங்க பயன்படுத்தி இருக்கிறாரு. நீங்க ஸ்டெர்லைட்டின் குரலை கேட்டீர்கள், ஆனால் தெருவோரத்து மனிதனுடைய குரலை, இதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்ற மக்களின் குரலை, மீனவர்கள் குரலை, விவசாயிகள் குரலை, உண்மையான வியாபாரிகள் குரலை, லட்சக்கணக்கான மக்களின் குரலை நீங்கள் இனி கேட்க வேண்டும். அடுத்த முழுமையான வாய்ப்பு தர வேண்டும். இது ஒரு என்வைரன்மெண்டல் டிசாஸ்டர் ஸ்டெர்லைட். இது ஒரு சுற்றுச்சூழல் நாசகார தொழிற்சாலை என்று சொன்னோம். நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு நல்ல நேரம் கொடுக்கிறேன், 5ஆம் தேதி அக்டோபர் 5ஆம் தேதி உங்கள் தரப்பை வாதங்களையும் கேட்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். 5ஆம் தேதி வாதம் நடக்கும். ஆனால் ஸ்டெர்லைட் கம்பெனி ரொம்ப திறமையா, அதாவது மக்கள் எல்லாம் அதனால அங்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அவ்வளவு பேர் துன்பப்பட்டு அவங்களா போராடி 13 உயிர்கள் பறிபோயிருக்கு, சுற்றுச்சூழல் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால அவர்கள் அததான் அவர்களுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்கிறது. ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நான் வந்தவர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு இன்டர்வீனராக நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே அர்ஜுனன், சகோதரி பாத்திமா பாபு, அதைப்போல ராஜா அவர்கள் அமைப்பு வணிகர் சங்கத்தின் சார்பாக, அதே போல மக்கள் அதிகார அமைப்பினோடும் அவர் இன்டர்வியூனரா இல்லைன்னாலும் உங்க கருத்தையும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறார். தருண் அகர்வால் சொல்லியிருக்கிறாரு. அக்டோபர் 5ஆம் தேதி விசாரணை நடக்கும். அதாவது அவங்கள்ட்ட சகல சக்தியும் இருக்கு, பண பலம் இருக்கு. நான் ஒன்னும் கமெண்ட் அடிக்க விரும்பல. அவர்களுடைய பொருளாதார பலம், பணபலம் இருக்கு. அங்க லட்சக்கணக்கான மக்கள் கொதிச்சு போய் தெருவுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு சக்தி இருக்கிறதுனால பொருளாதார பலம் இருக்கு. அதனால அவர்கள் மனுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆட்களை கூட்டி வந்திருக்காங்க. அந்த தூத்துக்குடி மக்களுடன் தெருவில் போய் கேட்டா தெரியும். எந்த தெருவுக்கு போனாலும் படிக்கிற பெண் குழந்தையிலிருந்து அந்த மக்கள் அவங்களா போராடி அவர்கள் இந்த ரத்த களரியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது தூத்துக்குடியினுடைய 5 லட்சம் மக்களினுடைய குரல். ஸ்டெர்லைட் கூடாது என்பது.